நம்ம சேனலில் சுரக்காய் வித்து பச்சை பட்டாணி கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் பச்சை பட்டாணி ஊற வச்சுருக்கேன், நைட்டே ஊற வச்சு எடுத்திருக்கேன், அதை வேக வச்சுருக்கேன். அதுக்குள்ளே நான் சுரக்காயை கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். சுரக்காய் அந்த பச்சை பட்டாணியோடய இந்த சுரக்காவை போட்டு நம்ம தேவையான மசாலாலாம் போட்டு நல்லா வேக விட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், பச்சை பட்டாணி வேகும் போதே நான் அந்த சுரக்காயை கொஞ்சம் வெந்துருச்சு, சுரக்காய் போட்டுக்கிறேன், ஆட் பண்ணிக்கிறேன். இந்த கறி தோசைக்கு, சப்பாத்திக்கு, சாதத்துக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள், தனியாத்தூள், மிளகாத்தூள் இதை ஆட் பண்ணி நம்ம இதை வேக விட்டுறலாம். அதுக்குள்ளே இதுக்கு ஒரு தேங்காய் அரைச்சி ஊற்றணும் இல்லையா, அது எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், மிளகாத்தூள் ஆட் பண்ணிட்டேன். அடுத்தது தனியாத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இதை நல்லா வேக விட்டுக்கலாம். இது வெந்துட்டுருக்கும் போதே நம்ம இதுக்கு தேவையான அளவு தேங்காய் அரைச்சி ஊற்றணும் இல்லையா, அது எப்படிங்கிறது பார்த்துடலாம். இது நல்லா மூடி வச்சு வேக விடுங்க ஸ்லோவில். இப்போ நான் ஜாரில் கொஞ்சம் தேங்காய், பொட்டுக்கல்ல, கசகசா, 2 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த சின்ன வெங்காயம் ஆட் பண்ணும்போது ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். என்கிட்ட இன்றைக்கி எள்ளு இல்லை, எள்ளு வறுத்து வச்சு ஆட் பண்ணுவேன். இன்றைக்கி இல்லாதனால நான் ஆட் பண்ணல. நீங்கள் எள்ளு வறுத்து வச்சுருந்தீங்கன்னா அதுவும் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சின்ன வெங்காயம் எள்ளு எல்லாம். இப்போ பாருங்கள், நல்லா வெந்து வந்துருச்சா சுரக்காய். இப்போது எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி மிளகாத்தூள், தனியாத்தூள் பச்சை வாசம் போயிடுச்சு. இப்போ நான் அரைச்சி வச்சுருக்கேன், இதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கணும் இல்லையா, அதனால் நான் சட்டியில் எண்ணெய் ஊற்றி கடுகு, கொஞ்சமாக வெந்தயம் எல்லாம் போட்டு பொரிஞ்ச பிறகு சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, வரமிளகாய் எல்லாம் போட்டு தாளித்து, தக்காளி போட்டு தாளித்து நம்ம அந்த வேக வச்சதை எடுத்து இதில் ஊற்றி ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்ச அந்த பச்சை பட்டாணி சுரக்காவி இதில் ஊற்றி வேக வச்சதை ஒரு 5 மினிட்ஸ் இந்த தாளிப்போட மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அந்த தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டுடலாம். அவ்வளோதான், நம்ம குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், நான் தாளிப்போட அந்த வேக வச்ச அந்த பச்சை பட்டாணி, சுரக்காய் எல்லா மசாலாலாம் போட்டோம் இல்லையா, தனியாத்தூள், மிளகாத்தூள் அதெல்லாம் ஆட் பண்ணிட்டேன். இதை இந்த எண்ணெயோட இந்த தாளிப்போட ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் கொதிக்க விடுங்க. ஏன்னா ஆல்ரெடி நமக்கு வெந்துருச்சு இல்லையா, பட் அந்த தக்காளியோடு சேர்ந்து கொஞ்சம் நேரம் வேகணும், அப்போ தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு கிடைக்கும். இப்போ ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் கொதிக்குது பாருங்கள். இப்போ நான் அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட் இருக்குது இல்லையா, அதை நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் கொதிக்க விட்டுட்டு கடைசியாக நல்லெண்ணெய் ஊற்றி இறக்கிடலாம். இப்போ பாருங்கள், கொதிக்குது. நான் மூடி வச்சிடுறேன். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து கொதி வந்த பிறகு நான் நல்லெண்ணெய் ஊற்றி இறக்கிடுறேன். இப்போ சட்டிலேயே வேக வைக்கிறனால உங்களுக்கு ஆஃப் பண்ணால் கூட அந்த பாயிலிங் வருது. இப்போ நான் ஆஃப் பண்ணிட்டு தான் எண்ணெய் ஊற்றுறேன். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும்.